டயரோட சேர்த்து தானே டியூபையும் கொண்டேன். டியூபை மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன்? ஐயோ, பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். என் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பஞ்சர் ஆகிடுவான். டியூப் 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 டியூப். ஐயோ, இங்கதானே எங்கயோ வச்சேன், எங்க காணோம்? ஏ மிஸ்டர், இப்ப ஒண்ணு பேசாதீங்க. வச்சத காணும் தேடிட்டு இருக்கேன். எதை வச்சீங்க, எங்க வச்சீங்க? எதையோ வச்ச, உங்களுக்கு என்ன? இல்ல, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாமே தான். அப்படியா? அப்ப கேளுங்க. டயரோட சேர்த்து டியூப கொண்டாங்க. இப்ப டயர் மட்டும் இருக்கு, டியூப காணுமே. என்ன சிரிப்பு? இல்ல, ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு அத காணாமே தேடினானா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு ஆட்டு மடையன், நீங்க ஒரு டியூப் மடையன். ஏன் பொண்ணு இப்படி மரியாதை இல்லாம பேசின உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுவேன். டியூப தோல்ல போட்டுக்கிட்டு தேடுறீங்க, உண்மையை சொன்னா உரைக்குதா? ஆமா, டியூப் தோல்ல தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்தை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? உங்களை மடையன்னு கண்டுபிடிச்சதுக்கா? அத நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? எனக்கே தெரியும். வரேன். என்னங்க என்னங்க என்னங்க, என்ன என்ன? இந்த அட்ரஸுக்கு மாவு மிஷின் கொண்டாந்து கொடுத்தது யாரு? சேல்ஸ்மேன் கமல். யார் அந்த மடையன்? நான் தான். நினைச்சேன். தேங்க்யூ. ஆமா, எப்படி வீட்டுல ஆட்டுக்கள் ஒழுங்கா மாவாட்டுத? ஆட்டுக்கல் எங்க கொடுத்தீங்க? வெறும் உரலத்தானே கொடுத்தீங்க, அதுல எப்படி மாவாட்ட முடியும்? கஷ்டம் தான். கல்ல கொண்டு கொடுத்தேனே, பாக்கல? கல்லு எங்க கொடுத்தீங்க? வெறும் கொம்பதான் கொடுத்தீங்க. ரொம்ப. ஆமா, அதுவும் டிவிக்கு மாற்ற ஆண்டனா கொம்பு. வெரி குட். அப்ப அதை வச்சுதான் உங்க வீட்டு உரல்ல மாவாட்டுறீங்களா? எங்க ஸ்பெஷல் ஆண்டனா தோசை எல்லாம் நல்லா இருக்க? ஏ மிஸ்டர், கிண்டலா பண்றீங்க? மரியாதையா ஆட்டுக்கல்ல கொடுத்துட்டு ஆண்டனா எடுத்துட்டு போங்க. ஆண்டனா உங்க வீட்டுல ஆட்டுகள் எங்க போச்சு? என்ன கேட்டா அத நான் சொல்றேன். எங்க வீட்டுல டிவியை கொடுக்கும் போது ஆண்டனாக்கு பதிலா ஆட்டுக்கல்ல கொடுத்திருக்கீங்க. புரிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள பொருள் ரெண்டு மாறி போச்சு. பேசாம நீங்களே மாத்தீங்களே. அது எப்படி முடியும்? நான் இருக்கிறது அடையார், நான் இருக்கிறது பாரிஸ். நீங்க வேலை பாக்குறது அடையார், நீங்க வேலை பாக்குறது பாரிஸ். தங்கமா போச்சு. வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்திக்கங்க. தம்பி, அண்ணே, எங்க போயிட்டு வர்றீங்க? நம்ம கம்பெனிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு வசூலாச்சு? என்ன, ஒரு 3000 ரூபாய் இருக்கும். தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நீங்க எப்படி தேர் எழுத்து பழக்கமா இப்படி இருக்கிறீங்க? ஆமாமா, நல்லாவே இழுப்போம். ஐயோ, என்ன பாசங்க உங்களுக்கு, இப்படி தள்ளிட்டு போறீங்க. என்னங்க பேச்சு வாங்கல, அப்படியே பார்க் பக்கம் கூட்டேன்ட்டீங்க. கூட்டமான இடத்துல பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டியே, அதான். ஐயோ, குறும்புங்க உங்களுக்கு. எந்த பணம்? இந்த பணத்தை என்ன கத்தி காமிச்சா பயந்துருவேன் நினைச்சியா? செத்துருவையா? அப்ப பணத்தை கொடு. நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எவன் கம்பெனி பணமோ எடுத்துங்க. என்ன உயிரோட விட்டா சரி. ரொம்ப அடக்கமான பையன்பா. என்ன அடக்கம் பண்ணாம இருந்தீங்கன்னா சரிங்க. தமாஷா பேசுறியாப்பா? வாஜார, அங்க பாத்தியா ஒரு பொண்ணு போறா. சின்ன பையா, முதல்ல சைக்கிள் விட்டு இறங்கு. இறங்கி போய் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஹேண்ட் பேக்க பறிச்சுட்டு வா. அப்புறம் நான் போலீஸ்ல மாட்டவா? அதுக்காகத்தான் ஒண்ணு அனுப்புறது. வேண்டாங்க, பொம்பளை கையால அடி வாங்குவேன். சைக்கிள் வேணும்னா நான் சொல்றதை செய். பயமா இருக்குங்க. இந்த அப்படி கத்தியா? என்ன கத்தியோ? கருப்பு தம்பி நவரு பையா. பாய் பொண்ணு நெல்லு. சைக்கிள் டியூப் தெரியாம போச்சே. நீங்க தினம் இந்த பார்க்கு தான் வருவீங்களா? தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, தினமும் அல்வாவும் லட்டு வாங்கி தந்துருவீங்களா? நான் அப்படி சொல்லிட்டீங்க. வேணும்னா நாளைக்கு திருநெல்வேலி அல்வா கடையே கொண்டாந்துறேன். உன் கழுத்துல இருக்கிற ஹேண்ட் பேக்கை கைட்டு கொடுத்துரு. என்னையா கடையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கத்திய காமிக்கிற? ஓ நைலிங்க, அதுவும் நிக்கிறாங்களே ரெண்டு பொறுக்கி பசங்க. அவனுங்களா? அவனுங்களே தான். என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கிட்டு உங்க கழுத்துல இருக்கிற ஹேண்ட் பேக் வேற கொண்டாட சொல்றானுங்க. கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. குடுக்கலன்னா குத்திடுவேன். அவ்வளவு தைரியமா? எங்க குத்துங்க பாக்கலாம். உங்களே இல்ல, என்ன குத்திக்குவேன். அந்த ரவுடிங்க கையில சாவறதை விட உங்க மடியில சாவறதே ரொம்ப மேலுங்க. நீங்க ஒண்ணு சாக வேண்டாம், பிடிங்க. சரிங்க. இத பிடிங்கன்னு சொன்னேன், எடுத்துட்டு போய் கொடுங்க. அந்த பொண்ணு அப்படியே நடிக்கிட்டா பாத்தீங்களா? தம்பி, தொழில் சுத்தமா செய்யற. ஏதோ உங்க ஆசீர்வாதம். அப்படின்னா எங்க கூட சேர்ந்துரு. அதுக்கெல்லாம் டைம் போறாதுங்க. ஆமா, சைக்கிள் ரெண்டு பேரும் தாங்குமா? இப்பதான் எனக்கு கெட்ட கெட்ட கோபம் எல்லாம் வருது. இது என்ன சாதாரண சைக்கிளா? அண்ணே, நீங்க மேல ஏறுங்க, நீங்க பின்னாடி உட்காருங்க. எப்படி ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல எப்படி ஒரு விதி மிதிங்க. பாத்தீங்களா எப்படி எப்படி ஓடுது பாத்தீங்களா? சும்மா ஒரு குதிரை மாதிரி அது. போ போ போ. என்ன ஓட்டிட்டா போயிட்டீங்க? அண்ணே, ரவுடி அண்ணே, சைக்கிள் கொடுக்கடா. இன்னும் தவணை பணம் கட்ட. அண்ணே, ரவுடி அண்ணே, பொறுக்கி அண்ணே, பை பொறுக்கிடா. என் பொண்ணு மரியாதையா வழிய விடு. மரியாதையா என் பைய கொடு. பைய கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன்.
பொறுக்கி பசங்களா. வெரி குட். ஐயோ என்ன அடிங்க, உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? உங்களை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பொண்ணாவே தெரியலீங்க. உடம்பு எப்படி இருக்கு? வணக்கம். என் உடம்புக்கு இதெல்லாம் தாங்கவே தாங்காது. நான் வரேன். ஐயோ என்னங்க இப்படி ஒரு ஆம்பளை தனியா தவிக்க விட்டு போறீங்க? அந்த ரவுடிங்க திரும்பி வந்து முத்தனால எங்க ஓடுறது? கொஞ்சம் மெயின் ரோடு வரைக்கும் துணையா வந்துருங்களேன். சரி சரி வாங்க போலாம். சைக்கிள்லயேவா? வாங்க வாங்க. நீங்க முன்னாடி ஏறிக்கங்க, நான் பின்னாடி ஏறிக்கிறேன். ராஜேஷ், உன் மவ பெரிய வாயாடி. என்ன பண்ண பிரியா? என்ன பண்ணாளா? ஏம்மா படிச்சு முடிச்ச அப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். புஸ்தகத்தை மூடி வைக்க போறேன்னு பட்டுன்னு சொல்லிட்டு மூக்க அறுத்து விட்டா. சார் இந்தாங்க இந்த மாசம் தவணை பணம். இந்த மாசம் உங்க பேர்ல பணம் கட்டிருக்கு. பணம் கட்டியாச்சா? ஆமா. யார் கட்டினா? சேல்ஸ்மேன் கமல். ஓ சைக்கிள் டியூபா. உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏங்க வரும்போதே சூடா வரீங்க? பின்ன என்னையா? யார கேட்டு எனக்காக நீ பணம் கட்டின? கிளி ஜோசியனை கேட்டுதான். அவன் தான் சொன்னானே, தம்பி நீங்க தைரியமா பணம் கட்டுங்க, கிளி உங்களை தேடி வந்து சீட்டை கொடுக்கணும்னு. கிளி வந்தாச்சு. சீட்டைங்க. இந்த பாரியா, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசின உன் உடம்ப பார்த்து பார்த்தா கிழிச்சு மூளைக்கு ஒன்னா தொங்க விட்டுருவேன். ஜாகிரதை. ஏங்க உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரமா? அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அன்னைக்கு அந்த ரவுடிங் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறீங்க. அந்த நன்றி கடனை தீக்கத்தான் இந்த கடனை நான் கட்டினேன். தப்பா? நல்ல வேளை நீ பொழைச்ச. என்ன நீ காசு கொடுத்து கவுக்க பாக்குறியோன்னு நினைச்சேன். ஓ அப்படி ஒரு ரூட் இருக்கோ? ட்ரை பண்ணலாமே. அந்த மாதிரி ரூட்ல எல்லாம் என்ன நீ பிடிக்க முடியாது. வேற எந்த ரூட்ல போனா உங்களை பிடிக்க முடியும்? அதையும் உன் கிளிஜோசிங்கிட்டே போய் கேளு. இந்தா எனக்காக நீ கொடுத்த பணம். அவ பாட்டுக்கு பொடிச்சு தள்ளிட்டு போட்டா, பொட்டலத்தை வேற விட்டு போட்டா. உள்ள என்ன இருக்கும்? ஸ்விம்மிங் ட்ரெஸ். இப்படி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வராம அசிங்கமா சேலைய கட்டிட்டு வந்து நிக்கிறாளே. ஆட்டுக்களுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு விட்டா எப்படி இருக்கும்? மேடம், மிஸ் காமினி. காமினி பேபி. யாரது? அட சைக்கிள் டியூப். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கத்தான். பாத்துட்டீங்கல்ல, போக வேண்டியது தானே? மேடம் 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 1 மினிட். எங்க கடைக்கு வந்த போது உங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் அங்க விட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இடத்த காலி பண்ணுங்க. மேடம் என்னங்க கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம பேசுறீங்க? என்ன வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல மேல மெனக்கட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடாதா? என்ன பேசணும்? அது வந்துங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சொன்னா உதவிங்க பயமா இருக்கு.
ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் உதைக்கிறேன்? அங்கதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம்? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? சரி, அதுக்குன்னு என்னது மிருக பாஷை? இல்லைங்க, இது தேவலோக பாஷை. என்னமோ தெரியல, எனக்கு உங்க மேல தெய்வீக காதலே வளர்ந்து போச்சு. இத பாருங்க, நீங்க என்ன எதால அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என்னை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தாலியை உங்க கழுத்துல கட்ட அனுமதி கொடுங்க. கமல், நீங்களா சொல்லுவீங்கன்னு தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உங்க மேல ஆசை. காமினி, உண்மையாத்தான் சொல்றியா? ஆமா, ஆனா எங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. கருப்பு பெல்ட் வாங்கினருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பாராம். இவ்வளவுதானே? நான் கருப்பு பெல்ட் எப்பவோ வாங்கியாச்சு. இதோ இது பத்தலன்னா இன்னும் ஒரு டசன் வாங்கியாரன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட. அவர் சொல்றது கடையில வாங்குற பெல்ட் இல்ல, கராத்தேல வாங்குற பெல்ட். எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம். நான் எப்படி கராத்தேல கருப்பு பெல்ட் வாங்குறது? நீங்க உண்மையிலேயே வாங்க வேண்டாம். வாங்கி இருக்கிற மாதிரி எங்க அப்பா ஏமாத்தினா போதும். அடடே, என் தொழிலே அதானே. சரி, உங்க அப்பா அடிக்கடி எங்க போவான்? பாத்ரூம்க்கு. அடச்சி, வெளியில எங்க போவான் சொல்லு. நாளைக்கு நானே அந்த இடத்த காமிக்கிறேன்.